நான் ஒண்ணும் லவ் பண்ணலையே. காதலிக்கிறப்ப அதையும் தான் பாக்கணுமா? என் பையன் என்னடானா எப்பவுமே சேரி பக்கமே போய்கிட்டு இருந்தா, நினைச்சதை நடத்திட்டான். பணமும் பகட்டும் மட்டும்தான் வாழ்க்கையில எல்லாமே நினைச்சிட்டு இருக்கீங்களா டாடி? ஓஹோ, இப்ப எதுக்கு பேச துணிச்சிட்டியா? ஆமாண்டி, ஒண்ணே கண்ணே கண்ணு நினைச்சு வளர்த்ததுக்கு இவன் கொடுத்த பரிசு இது. டேய், நான் இப்ப சொல்லண்டா, அந்த பொண்ணு கூட சுத்தினதை நீ மறந்துரு. நான் திமிரா பேசுறேன்னு நினைக்கலன்னா ஒண்ணு சொல்றேன். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரோட அனுமதி எனக்கு தேவையில்லை. உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். பாத்தியா, பெத்தவனையே எதிர்த்து பேசுறான். நான் சொல்றத என் பொண்ணு நீ கேட்க மாட்டியா? நீங்க சொன்னதை நான் ஒரு தடவை கேட்டேன் டாடி. இனி அதுல இருந்து நான் மாறுறதா இல்ல. அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் நடிச்சீங்களா? என்ன நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுறது எதுவும் எனக்கு புரியல. உனக்கு புரியாம இருக்க நாங்க என்ன மராட்டியில பேசுறோம்? ஆனா காசு பணத்துக்காக ஒரு சம்பந்தம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு வேணாலும் தரோம். ஆனா இவர் பையனை விட்டு கொடுத்துருங்க. என்னையா உங்ககிட்டதான் என்னவோ பணம் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா கேட்டுக்க, இவங்க குழந்தையா இருக்கும் போதே நாங்க முடிவு பண்ணிட்டோம், இவனுக்கு பார்வதி தான். இது சம்பந்தமா எந்த கொம்ப வந்து எங்க கிட்ட பேசினாலும் மாறதா இல்ல. நாங்க பார்த்தது ஒண்ணு கனவு இல்லையே, அது உண்மையா இல்லையான்னு இவங்களே சொல்லட்டும். ஏமா நீயாவது இவங்களுக்கு சொல்லி புரியவை. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க. என்னம்மா சொல்ற? இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சிவா, நீ இது குழந்தையா இருந்தியா? மன்னிச்சிருங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நல்லாவே நடிக்கிறான். என்ன இருந்தாலும் இவங்க ஈன பத்தி இவங்க போகாதுல்ல, ஒண்ணுமே தெரியாதான். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இந்த சம்பந்தத்துல இருந்து உங்க பசங்க பின்வாங்கலன்னா அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் அனுபவிப்பீங்க. நடக்க போறது என்ன? யார் நீங்க? யம தர்மனா? இங்க நின்னு வீரவசனம் பேசுனீங்க, ரெண்டு பேரும் ஒரு வழி ஆயிடுவீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. Come on guys, tell me, how can I help you? அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த சூழ்நிலையில உங்களால தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எப்படி? அது எங்களுக்கு தெரியாது. நாங்க மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கோம். See, this is your problem. You people always think of yourself only. Parents அனுபவிக்கிற வேதனை என்னன்னு நீங்க யோசிச்சீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாம இப்ப யோசிக்க வேண்டியது பேரண்ட்ஸ் எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுங்கிறது தான். I have an idea. ஒரு கூட்டு தற்கொலை முயற்சி பண்ண. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இது ஒரு பயமுறுத்தல் தான். பேரண்ட்ஸ கண்ணி வலையில விழ வைக்கிறதுக்கான பயமுறுத்தல் தான். இந்த தற்கொலை முயற்சியோட குறிப்பு ஜனன மரண ரெஜிஸ்டருக்கு ஒரு காமெடியா இருக்கட்டுமே. உங்க மரணத்தை நீங்களே ரெஜிஸ்டர் பண்றீங்க. அடுத்த குறிப்பு கமிஷனர் ஆஃப் போலீஸ். லேட்டர் ஆன் we will shock your parents and the entire world. ஒரு புது காதல் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. சேர வேண்டியவங்க சேருவாங்க. மரணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். செத்தவங்களோட வயசும் பேரையும் சொல்லுங்க. சிவன் 23, அகல்யா 18, அர்ஜுன் 21, பார்வதி 19. ஏயா ஏதாவது ஆக்சிடென்ட்டா என்ன? இல்ல, கூட்டு தற்கொலை முயற்சியா இருக்கும். என்னது? எங்களையும் எங்களை காதலிக்கிற ரெண்டு பொண்ணுங்களை பத்தி தான் சொன்னோம். இந்தாங்க எங்க கடைசி வாக்குமூலம். எங்க கல்யாணத்தை தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, மரணத்தையாவது ரெஜிஸ்டர் பண்றோம். நல்லா இருக்கியா? மரணத்தை முடிவு செஞ்சுட்டு நேரடியா வந்து மரணத்தை ரெஜிஸ்டர் செய்றீங்களே. என்ன இருந்தாலும் இந்த அதிசயமான செய்தியை யாருக்கு தெரிவிக்கணுமோ அவங்க தெரிவிச்சிடுறேன். உங்க முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். எங்க பசங்க இப்ப எங்க இருக்காங்க? என்னாச்சு? அவங்கள நேத்துல இருந்து காணோம். அது மட்டும் இல்ல, எங்க மரணத்துக்கு பேரண்ட்ஸ் தான் முழு காரணம்னு கமிஷன் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. ஓஹோ, என்ன ஆனாலும் சரி, அவங்க ஆசைக்கு நாங்க எதிரா இருக்கிறது இல்ல. எங்களுக்கு எங்க பசங்க கிடைச்சா போதும். இன்னைக்கு அவங்க கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா பத்திரிகை மூலமா இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரிய வைக்கலான்னு இருக்கும். அவங்கள கண்டுபிடிக்க நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். வரேன். I don't know how to tell you that. பசங்களை காணாம சோகத்தோட இருக்கிற பேரண்ட்ஸை எதிர்பார்த்து தான் நான் அங்க போனேன். அங்க பார்த்தது ஃபுல் போதைய சந்தோஷமா பங்கு போட்டுட்டு இருக்காங்க. யூனோ, பணத்துக்கு அப்புறம் பந்தங்கள் இல்லைன்னு, ஏன் வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் கண்ணப்பனும் அருணாச்சலமும். ஒரு கேள்வி கேட்டா உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எல்லா வசதிகளையும் இழந்ததுக்கு அப்புறமும் இந்த பந்தம் தொடரணுமா? I mean, why don't you sacrifice for others? இந்த கோவம், it's quite natural. இதே கேள்வியை நான் சிவா கிட்டயும் அகல்யா கிட்டயும் கேட்டேன்.
சிவா என்ன அடிக்காம விட்டதே பெருசு. ஆனா உங்களை விட உறுதியான முடிவுல இருக்காங்க கண்ணப்பனும் அருணாச்சலமும். தேவையா இருந்தா சிவாவையும் பார்வதியும் அழிச்சிட்டா என்னங்கிற யோசனையில அவங்க இருக்காங்க. அதுக்கு இந்த ராஜேஷ் விட்டுருவனா? நெவர். உங்க 2 ஜோடியையும் நான் 2 இடத்துல பிரிச்சு வச்சதுக்கு என்ன காரணம்னு இப்ப புரிஞ்சுதா? சிவாவும் அகல்யாவும் இன்னைக்கே ஊரை விட்டு ஓடிடுவாங்க. பெங்களூர்ல எங்க எடிட்டரோட அபார்ட்மெண்ட்ல 2 மாசம் ஜாலியா இருப்பாங்க. அகல்யாவோட 18th பர்த்டே அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். அடுத்து நீங்க இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி you will be reached at my estate bungalow safely with me. நாளைக்கு சுப முகூர்த்தத்துல மேரேஜ். இவர்தான் நான் சொன்ன ஃப்ரெண்ட் சுபாஷ். எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். ஹலோ சார். என் பிரதர் ஃபோன் நம்பரும் அட்ரஸும். அவன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ம், தேங்க்ஸ். நான் வரேன். ம். வா. ம். தேங்க்யூ ராஜேஷ். Hey, come on. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இதெல்லாம் என் கடமைன்னு நினைக்கிறவன் தான் நான். Pleasure is mine only. Please. கிளைமாக்ஸ் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கு. ஹலோ. பதினெட்டு வயசாகிற ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு போய் பெங்களூர்ல சொகுசு வாழ்க்கை. பெரிய ஆள்டா நீ. நாட் ஒன் கார ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வா. இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்து. இவங்க ஊரை விட்டு ஓடுறதுக்கு நீங்க தான் காரணம். நான் ஏற்கனவே சொல்லியும் உங்களால இதை தடுக்க முடியாம போயிடுச்சு. ஆரம்பத்துல நாங்க எதிர்த்தோங்கிறது உண்மைதான். அப்புறம் யோசிச்சு பார்த்தா நீங்க சொன்னதுதான் சரின்னு பட்டுச்சு. ஆனா இந்த அளவுக்கு இது அதனால இப்போ என் பையனுக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கணும். அகல்யா, அர்ஜுன் எங்க இருக்கான்? சொன்னது கேட்கல? அவங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் நாளைக்கு நடக்கும். அவங்க எங்க இருக்காங்க? தெரியாது. ராஜேஷ் தான் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ராஜேஷ் பார்வதியோட ஃப்ரெண்டு. அவங்ககிட்டயே நான் பேசிட்டேன், எங்களுக்கு சம்மதம்னு. 2 மாசம் முடிஞ்சதுன்னா இவளுக்கு 18 வயசு முடிஞ்சிடும். உடனே கல்யாணம் நடத்தணுங்கிறது தான் எங்களோட முடிவு. நாங்க அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்ல? வேண்டாம் சார். அருணாச்சலம், பயப்படாதீங்க. மேரேஜ் ஆனதும் உங்க பையன் இங்க வந்துருவான். அதோட பிரச்சனையும் தீர்ந்துரும்ல. தேங்க்யூ சார். மோஸ்ட் வெல்கம். சந்தோஷம் தானம்மா? எல்லாரும் நம்மளே வேடிக்கை பாக்குறாங்க. ஏதாவது இடவிடமா உளறிடாதரா? பாப்பா, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போனேன், திரும்பி வந்துட்டேன். இதெல்லாம் உன் ஐடியாவா? நான் ஒண்ணும் அந்த மாதிரி டைப் இல்ல. என்ன இருந்தாலும் நீங்க தற்கொலைக்கு போனதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அருணாச்சல பண்ணையாரும் கண்ணப்ப மூலியாரும் வந்தாங்க. நீங்க ஆசைப்பட்டது மாதிரியே கல்யாணம் நடத்தலாம்னு சொன்னாங்க. அதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா? சூழ்ச்சி இல்ல அப்படி எதுவும் நடக்காது. அன்னைக்கு நடந்த தகராறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு தான் போனாரு. அது சரி, பார்வதி எங்க? அவ உடனே வந்துருவா. உங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சங்கோஜம் இருக்கும்ல. ஹலோ. அகல்யா சொல்றதை வச்சு பாக்குறப்ப இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எங்களோட ஆசைக்கு தடையா இருக்க மாட்டேன்னு அவங்க ராஜேஷ் கிட்ட சொல்லிருக்காங்களாம். ஆனா ராஜேஷ் வேற மாதிரி சொல்லியிருக்கான். அதான் சூழ்ச்சி. ராஜேஷ உடனே கண்டுபிடிச்சாங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருப்பேன்னு தப்பு கணக்கு போட்டல. என்ன உனக்கு என்ன வேணும்? அர்ஜுனும் பார்வதி எங்கடா? எனக்கு தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, ஒழுங்கா சொல்லு. எங்க இந்த ராஜேஷ்? நான் சொல்லிடுறேன். வாங்க. இவன் தான் கந்தசாமி, என் அன்புக்கு பாத்திரமானவன்.
இவனுக்கு தெரியாம ஒரு ஈ கூட உள்ள வராது. உடும்பு பலம். எதிரி யாராவது கையில கிடைச்சான்னா அவன் அவ்வளவுதான். நாங்க வந்தது இவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல இவன் இப்படித்தான் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மூட்ல இருப்பான். இவனை பத்தி கவலைப்படாதீங்க. கந்தசாமி, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வா. வாங்க, கமா. அவன் என்ன சொல்றான்னு புரியுதா? அவ கழுத்துல தாலி இல்லங்கிற குறை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. டேய் ஃப்ரெண்ட், நாளைக்கு இவ கழுத்துல தாலி ஏறிடும். அதோட உன் மனக்குறையும் தீந்துரும். பார்வதி, நீ போய் ரெஸ்ட் எடு. வா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? உட்காரு பார்வதி. அர்ஜுன் ஷவர்ல ரொம்ப ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கான். வந்த களைப்பு தீரணும்னா அது ஒண்ணுதானே ஒரே வழி. நான் உங்ககிட்ட பலமுறை கேட்கணும்னு நினைச்சேன். எங்க எப்படி முதல்ல அர்ஜுனை சந்திச்ச? எப்போ உங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு? லவ் அட் ஃபர்ஸ்ட் ரைட்டா? இல்ல தினமும் அர்ஜுன் உன்னை பின்தொடருவானா? சொல்றதுக்கு வெக்கமா இருக்குல்ல? வேண்டாம், சொல்ல வேண்டாம். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு பொழுது விடியறப்ப அர்ஜுன் இங்க இருந்து போயிட்டா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒண்ணும் போக மாட்டான். ஜஸ்ட் இமேஜின். பதில் சொல்ல முடியாத இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்கறது என்னோட ஹாபி. ஒண்ணு எனக்குள்ளேயே கேட்டுப்பேன், இல்ல மத்தவங்க கிட்ட கேட்பேன். பதில் சொல்ற எந்த கேள்வியையும் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கல. இல்ல, நான் உன்னை சந்திச்ச அன்னைக்கு இத கேட்டு. என்ன சார் அது? இப்ப கேட்கறதால என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்ல, இப்போ அதை கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியாது. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். Oh!